நீ யாருக்காலையும் பிடிச்சவன் கிடையாது, பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, நானும் நீனும் இணைக்கப்பட்ட இந்த வாழ்வு இருக்கு. இந்த பூமியில நீ பிரபுவா, பிரபலமா, ஆமா, பிரகாசமா, ஆமா, கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஏப்ரஹாம, ஐசக, ஜேக்கப ஆண்டவர் பார்த்தாரு. ஏய், உன் பேர் நல்லா இல்லடா, உன் பேரை மாத்திடுறேன்டான்ட்டு. ஆபிரகாமை பார்த்து, ஏய் ஆபிரகாம் காமா மாத்துறேன்னு சொன்ன கர்த்தர் அவங்க பேர பையனுக்கு வந்து பேர் வைக்கிறார். ஆமாம், என்ன பண்ணிட்டாங்க இந்த டாக்டர்ஸ், என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் என்ன பண்ணிட்டாங்க, யாக்கோபுன்னு பேர் வச்சுட்டாங்க. என்னது? ஆமாம், காலை பிடிச்சிட்டு வந்தான். என்னது? காலை பிடிச்சிட்டு வந்தான், அது இதுன்னு சொல்லி அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்தா, டேய் நீ யாருக்காலையும் பிடிச்சவன் கிடையாது, பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, நானும் நீனும் இணைக்கப்பட்ட இந்த வாழ்வு இருக்கு. இந்த பூமியில நீ பிரபுவா, பிரபலமா, ஆமா, பிரகாசமா, ஆமா, கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஸ்ரேல்னா தேவ பிரபுன்னு அர்த்தம், ஜெயிக்கிறவன் அர்த்தம், சாதிச்சிட்டவன் அர்த்தம், ஆமா, மேற்கொள்ளுகிறவன் அர்த்தம். சொல்லுங்க, இயேசுவோட இணைக்கப்பட்ட உடனே உங்க பேரை மாத்திட்டாரு பிரதர். ஆமா, என் பேரை மாத்திட்டாரு. ஆமென். ஆமா, பைபிள்ல எழுதி வச்சாங்க, நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா கிறிஸ்துவுக்குள்ள ஏற்படுத்தப்பட்டோமா. பக்கத்துல பாசுறாங்க இஸ்ரவேலே, பக்கத்துல பாசுறாங்க இஸ்ரவேலே. ஆமா, புலம்பிட்டு இருக்காத, சிறுமையா எண்ணாத, புழுன்னு சொல்லாத, பூச்சின்னு சொல்லாத, பெரியவரோட பேர் உன்னோட இருக்கு. ஆமா, பெரியவரோட நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்க பேரை சரியா பார்த்துட்டீங்கன்னா, உங்களை அழைத்தவரோட பேரை, உங்க பிறப்பித்தவரோட பேரை பார்த்துட்டீங்கன்னா, பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். ஆமென். சொல்லுங்க, பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயப்படும்படி, மரியாதை செலுத்தும்படி, கனப்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். பிலிப்பியர்ல என்ன படிச்சோம்னா, வானத்திலும் பூமியிலும் பூமியிலும் கீழே எல்லாரும் சல்யூட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆமென். ஆமா, சொல்லுங்க, சல்யூட் பண்ணுவாங்க. ஆமென். வணக்கம் சொல்லுவாங்க. அண்ணனப்பா சொல்லுங்க, அண்ணே பெரியவர்கள் வாழ்த்துவாங்க. ஆமா, நம்ம ஊழியத்தை கனப்படுத்துவாங்க. இந்த ஆண்டு மரியாதைக்குரிய, கனத்துக்குரிய மேன்மைகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க சத்தியத்தை கேட்கும் போது பரிசுத்தாவினர் பேசுகிறத யாராவது விளங்கிட்டீங்கன்னா, நீங்களே உங்க நோட்ல எழுதிருவீங்க, இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, இந்த ஆண்டு கனத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, இந்த ஆண்டு என் பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். உபாகமம் 28 துவக்கமே என்ன தெரியுமா? என் வார்த்தையோட நீ இருந்தா உன்னை சகல ஜாதிகளிலும் சூப்பரா, ஆசீர்வாதமா, பிரபலமா, கனமா, நேர்த்தியா, விரும்பப்படத்தக்க உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பேன். ஆமென்.